எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? சதக்கா பற்றியும் ஜக்காத்து பற்றியும் தெளிவாக தெரிந்து கொள்வோம். சதக்கா என்பது அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை பெறுவதற்காக ஒரு முஸ்லிம் தனது விருப்பத்தின் பேரில் தன்னிச்சையாக முன்வந்து செய்யும் தன்னார்வ தானம் அல்லது தர்மமாகும். இது கட்டாய சக்காத்து போலில்லாமல் பணமாகவோ அல்லது உடல் உழைப்பு, புன்முறுவல், நல்ல வார்த்தை, பிறருக்கு உதவும் செயல்கள் என எந்த நற்காரியமாகவும் இருக்கலாம். சதக்கா பற்றிய முக்கிய அம்சங்கள். சதக்கா என்ற அரபிச் சொல்லுக்கு தர்மம் அல்லது உண்மை என்று பொருள். இது ஒரு கட்டாய பங்களிப்பு அல்ல. ஒருவர் தன் விருப்பப்படி எவ்வளவு வேண்டுமானாலும் வழங்கலாம். புன்முறுவல் பூப்பதும் தீங்கு தரும் பொருளை பாதையிலிருந்து அகற்றுவதும் கூட சதக்காவாக கருதப்படுகிறது. ரமலான் போன்ற புனித மாதங்களில் இதன் நன்மை 70 மடங்கு அதிகமாக கருதப்படுகிறது. சாதாரண தர்மம் மற்றும் மரணத்திற்கு பிறகும் நன்மை பயக்கும் சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம் என இருவகைப்படும். சுருக்கமாக, அல்லாஹ்வின் திருப்தியை நாடி மனப்பூர்வமாக செய்யும் எந்த ஒரு நல்லறமும் சதக்கா எனப்படும். ஜக்காத் என்பது வசதி படைத்த முஸ்லிம்கள் தங்களின் ஆண்டு சேமிப்பு அல்லது சொத்திலிருந்து தங்கம், வெள்ளி, வியாபார பொருட்கள், ரொக்கம் என 2.5% அளவை தகுதியுள்ள ஏழைகளுக்கு கட்டாயமாக வழங்கும் தர்மமாகும். இது இஸ்லாத்தின் 5 தூண்களில் 3வது தூணாகும். இது செல்வத்தை தூய்மைப்படுத்துவதாகவும் சமூகத்தில் வறுமையை ஒழிக்கும் ஒரு சமூக பொருளாதார கருவியாகவும் கருதப்படுகிறது. ஜக்காத் பற்றிய முக்கிய தகவல்கள். ஜக்காத் என்றால் தூய்மைப்படுத்துதல், அதிகரிப்பு மற்றும் வளர்ச்சி என்று பொருள். நிசாப் குறிப்பிட்ட அளவு 7.5 தோலா தங்கம் அல்லது 52.5 தோலா வெள்ளி அளவு சொத்து 1 வருடத்திற்கும் மேலாக வைத்திருக்கும் ஒவ்வொரு முதிர்ச்சி அடைந்த முஸ்லிமுக்கும் இது கட்டாய கடமையாகும். வறுமையை ஒழிக்கவும் ஏழைகள், கடனாளிகள், யாத்ரீகர்கள் மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு உதவவும் இது பயன்படுகிறது. 1 வருடம் பூர்த்தியான பிறகு பெரும்பாலும் ரம்லான் மாதத்தில் கணக்கிட்டு வழங்கப்படுகிறது. இது செல்வந்தர்களின் செல்வத்தை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து சமூகத்தில் உள்ள பொருளாதார சமநிலையை உறுதி செய்கிறது. முதலில் தங்கத்துக்குரிய ஜக்காத்தை பார்ப்போம். 11 பவுனுக்கு 2 கிராம் 250 மில்லி, 12 பவுனுக்கு 2 கிராம் 400 மில்லி, 13 பவுனுக்கு 2 கிராம் 600 மில்லி, 14 பவுனுக்கு 2 கிராம் 800 மில்லி, 15 பவுனுக்கு 3 கிராம், 16 பவுனுக்கு 3 கிராம் 200 மில்லி, 17 பவுனுக்கு 3 கிராம் 400 மில்லி, 18 பவுனுக்கு 3 கிராம் 600 மில்லி, 19 பவுனுக்கு 3 கிராம் 800 மில்லி, 20 பவுனுக்கு 4 கிராம், 25 பவுனுக்கு 5 கிராம், 30 பவுனுக்கு 6 கிராம், 35 பவுனுக்கு 7 கிராம், 40 பவுனுக்கு 1 பவுன், 50 பவுனுக்கு 1.25 பவுன், 60 பவுனுக்கு 1.5 பவுன், 70 பவுனுக்கு 1.25 பவுன், 80 பவுனுக்கு 2 பவுன், 90 பவுனுக்கு 2.25 பவுன், 100 பவுனுக்கு 2.5 பவுன். இது தங்கத்துக்குரிய ஜக்காத்தின் விபரமாகும். இனி நாம் சேமித்து வைத்திருக்கும் பணத்திற்கான சக்காத் விபரம் பற்றி பார்ப்போம். 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் 50 பைசா, 200 ரூபாய்க்கு 5 ரூபாய், 300 ரூபாய்க்கு 7 ரூபாய் 50 பைசா, 400 ரூபாய்க்கு 10 ரூபாய், 500 ரூபாய்க்கு 12 ரூபாய் 50 பைசா, 600 ரூபாய்க்கு 15 ரூபாய், 700 ரூபாய்க்கு 17 ரூபாய் 50 பைசா, 800 ரூபாய்க்கு 20 ரூபாய், 900 ரூபாய்க்கு 22 ரூபாய் 50 பைசா, 1000 ரூபாய்க்கு 25 ரூபாய், 1500 ரூபாய்க்கு 37 ரூபாய் 50 பைசா, 2000 ரூபாய்க்கு 50 ரூபாய், 2500 ரூபாய்க்கு 62 ரூபாய் 50 பைசா, 3000 ரூபாய்க்கு 75 ரூபாய், 3500 ரூபாய்க்கு 87 ரூபாய் 50 பைசா, 4000 ரூபாய்க்கு 100 ரூபாய், 4500 ரூபாய்க்கு 112 ரூபா 50 பைசா, 5000 ரூபாய்க்கு 125 ரூபாய், 5500 ரூபாய்க்கு 137 ரூபா 50 பைசா, 6000 ரூபாய்க்கு 150 ரூபாய், 6500 ரூபாய்க்கு 162 ரூபாய் 50 பைசா, 7000 ரூபாய்க்கு 175 ரூபாய், 7500 ரூபாய்க்கு 187 ரூபா 50 பைசா,
8,000 ரூபாய்க்கு 200 ரூபாய், 8,500 ரூபாய்க்கு 212 ரூபா 50 பைசா, 9,000 ரூபாய்க்கு 225 ரூபாய், 9,500 ரூபாய்க்கு 237 ரூபா 50 பைசா, 10,000 ரூபாய்க்கு 250 ரூபாய், 15,000 ரூபாய்க்கு 375 ரூபாய், 20,000 ரூபாய்க்கு 500 ரூபாய், 25,000 ரூபாய்க்கு 625 ரூபாய், 30,000 ரூபாய்க்கு 750 ரூபாய், 35,000 ரூபாய்க்கு 875 ரூபாய், 40,000க்கு 1,000 ரூபாய், 45,000க்கு 1,125 ரூபாய், 50,000க்கு 1,250 ரூபாய், 55,000க்கு 1,375 ரூபாய், 60,000க்கு 1,500 ரூபாய், 65,000க்கு 1,625 ரூபாய், 70,000க்கு 1,750 ரூபாய், 80,000க்கு 2,000 ரூபாய், 90,000க்கு 2,250 ரூபாய், 1,00,000க்கு 2,500 ரூபாய், 2,00,000க்கு 5,000 ரூபாய், 3,00,000க்கு 7,500 ரூபாய், 4,00,000க்கு 10,000 ரூபாய், 5,00,000க்கு 12,500 ரூபாய், 6,00,000க்கு 15,000 ரூபாய், 7,00,000க்கு 17,500 ரூபாய், 8,00,000க்கு 20,000 ரூபாய், 9,00,000க்கு 22,500 ரூபாய், 10,00,000க்கு 25,000 ரூபாய், 20,00,000க்கு 50,000 ரூபாய், 30,00,000க்கு 75,000 ரூபாய், 40,00,000க்கு 1,00,000, 50,00,000க்கு 1,25,000 ரூபாய், 1 கோடிக்கு 2,50,000 ரூபாய், 2 கோடிக்கு 5 லட்சம். செல்வந்தர்களே, அல்லாஹ் உங்களுக்கு அருளிய செல்வத்திலிருந்து முறையாக ஜக்காத் கொடுத்து உங்களின் செல்வங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஜக்காத்தை கஷ்டத்தில் இருக்கும் ஏழை மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு கொடுங்கள். வாழ வழி தெரியாமல் நெருக்கடியில் நிற்பவர்கள், வீடற்றவர்கள், வியாதியில் உழலுபவர்கள், உழைக்க திராணியற்ற பெற்ற பிள்ளைகளால் உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இப்படி இன்னும் எத்தனையோ தேவையுடையோர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய ஜக்காத்தை வாரி வழங்கி அவர்களின் உள்ளங்களை குளிரச் செய்யுங்கள். ஏனென்றால் இந்த ஜக்காத் இறைவனின் கட்டளை. இதை நிறைவேற்றுவதில் ஒருபோதும் பொடுபோக்காக இருக்கக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் இந்த ஜக்காத்தை கொடுக்கும்படி அவனால் தூய்மைப்படுத்தப்பட்ட நபிமார்களுக்கே கட்டளையிட்டுள்ளான். அப்படி என்றால் இந்த ஜக்காத் எவ்வளவு முக்கியமானது. அதனால் தான் அல்லாஹ் 5 கடமைகளில் ஒன்றாக அதை வைத்துள்ளான் என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். அதனால் செல்வந்தர்கள் இம்மை மறுமையினர் பேற்ற எண்ணி இறைவன் தந்த செல்வத்தை முறையாக கணக்கிட்டு ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கி அவர்களின் உள்ளத்தை குளிரச் செய்து அதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ்.